பச்சைமலைக் காட்டில் ஆந்தை ஆசிரியர் நடத்தும் பள்ளிக்கூடம் ஒன்று இருந்தது. ஒவ்வொரு வருடமும் பெருமைக்கான சிறகு யாருக்கு கிடைக்குமோ அவர்களுக்கு கொடுப்பார்கள். குழந்தைகளே, இந்த வருடம் பெருமைக்கான சிறகு யாருக்கு கிடைக்கும் தெரியுமா? மிகச் சிறந்த திறமைசாலிகளுக்கு அல்ல. யாருடைய நல்ல குணங்களை பார்க்கிறோமோ அவர்களுக்குத்தான் கிடைக்கும். மாணவர்கள் ஆச்சரியத்துடன் முனகினர். பீக்கு தன் இறகுகளை விரித்துக்கொண்டு ஆடிக்கொண்டிருந்தான். சிட்டு அமைதியாக விளையாட்டு மைதானத்தை சுத்தம் செய்து கொண்டிருந்தாள். சிட்டு ஒரு வழி தெரியாமல் அழுது கொண்டிருந்த ஒரு குட்டி முயலை பார்த்து ஆறுதல் சொன்னாள். பீக்கு இதைப் பற்றியெல்லாம் கவலைப்படாமல் தன்னுடைய அழகில் மட்டுமே கவனம் செலுத்தினான். அன்று இரவு பெருமழை பெய்தது. இடிமின்னல் காட்டை நடுங்க வைத்தது. விலங்குகள் பயந்து ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருக்கிறார்கள். மாணவர்கள் புலம்பினார்கள். சிட்டு அமைதியாக வேலை செய்தாள். காய்ந்த இலைகளை சேகரித்தாள். ஆந்தை ஆசிரியருக்கு கூரை சரி செய்ய உதவினாள். பறவைகளுக்கு வெதுவெதுப்பான படுக்கைகளை செய்தாள். ஒவ்வொரு மாணவரும் இப்போது நாம் நீதி கண்ணாடிக்கு செல்வோம். ஒழுக்கம் உள்ளவர்தான் பெருமை உள்ளவர். குழந்தைகளே, கண்ணாடியின் முன் சென்றனர். கண்ணாடி பீக்கு பெருமை மற்றும் சுயநலத்தையும் காண்பித்தது. கண்ணாடி சிட்டுவின் இரக்கம், நேர்மை மற்றும் அமைதியான வலிமையை காண்பித்தது. மாணவர்கள் கைதட்டினார்கள். ஆந்தை ஆசிரியர் கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னார். உண்மையான பெருமை. நீங்கள் நல்லவர்களாக இருந்தால் அனைவரும் உங்களை மதிப்பார்கள். அன்றிலிருந்து காட்டுப்பள்ளியில் அனைவரும் சிட்டுவைப் போல் நல்லவர்களாக இருக்க முயன்றார்கள். ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பனுவல் துணிவு. அதாவது ஒழுக்கத்தில் நிலைத்து நின்று பற்றுவிட்டவர்களின் பெருமையைச் சிறந்ததாக போற்றிக் கூறுவதே நூல்களின் துணிவாகும்.